வணக்கம் ஆபரகம். அதாவது அரூர் அருகே உள்ள கிளாப்பறை கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் இன இளைஞருக்கு முடிவெட்ட மறுத்த சலூன் கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் தற்போது புகார் மனு அளித்துள்ளார். அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தில் யோகேஷ் என்ற இளைஞர் அவருடைய பெயரில் சலூன் கடை ஒன்று உள்ளது. இங்கு கடந்த 9ஆம் தேதி அன்று பக்கத்து கிராமமான கிளாப்பறை கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் முடிவெட்ட சென்றுள்ளார். அப்போது முடி திருத்தம் செய்யும் தொழிலில் ஈடுபடும் யோகேஷ் அந்த இளைஞரிடம் நீ எந்த ஊர் என்று கேட்டு பின்பு பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என தெரிந்தவுடன் பட்டியல் இனத்தவர்களுக்கு இங்கு முடிவெட்டுவதில்லை, உனக்கு முடிவெட்ட முடியாது என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞர் இது குறித்து தனது ஊரில் உள்ள இளைஞர்களிடம் நடந்த சம்பவம் குறித்து விவரித்துள்ளார். இத்தகவலை அறிந்த இளைஞர்கள் சலூன் கடை உரிமையாளர் அதாவது சலூன் கடைக்கு சென்று பட்டியல் இனத்தவர்களுக்கு ஏன் முடிவெட்ட மறுத்து வருகின்றனர் என முறையிட்டுள்ளனர். அப்போது சலூன் கடை உரிமையாளர் யோகேஷ் மற்றும் அவரது தந்தை கருப்பன் ஆகிய இருவரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு முடிவெட்ட முடியாது என்று சாதி பெயரை குறிப்பிட்டு உச்சரித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது காலமாக உள்ள வழக்கம் எனவும் இது குறித்து காவல் நிலையத்தில் வேண்டுமானால் புகார் அளித்துக் கொள்ளுங்கள் என கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில இது குறித்து பாதிக்கப்பட்டவர் இன்று அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அரூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரூர் சுற்றுவட்டார பகுதியில் சாதிய பிரச்சனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்த விவகாரம், அதே போல மாட்டு இறைச்சியை அரசு பேருந்தில் எடுத்து சென்றதால் மூதாட்டி ஒருவரை பாதியில் காட்டுப்பகுதியில் இறக்கி சென்ற விவகாரம், இதனைத் தொடர்ந்து தற்போது முடித்திருத்தம் செய்வதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடித்திருத்தம் செய்ய முடியாது என தொடர்ந்து இது போன்ற சாதிய வன்மம், சாதிய தீண்டாண்மை வன்கொடுமைகள் அரங்கேறி வருகிறது. தொடர்ந்து இது போன்ற சாதிய வன்மங்கள் அரங்கேறி வரும் நிலையில இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தீண்டாமை உள்ளிட்ட சட்டங்கள் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் இது போன்ற நிலை ஏற்படாது. எனவே போதிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். அப்ரகம் பிரச்சனை சால்வ் ஆகும், நீ கேஸ் கொடுன்னா நான் சொல்றேன். நானும் பார்த்துக்கிறேன். நீ செல்லுல படம் பிடிச்சாலும் என்கிட்ட வேலைக்கு முடி கட்ட முடியாது, எங்களுக்கு கட்ட முடியாது. ஊரு பிரச்சனைக்கு இது நான் சொல்றதை கீரிப்பேட்டில தலைவர் அந்த காலத்துல வெளிப்படையா சொல்லிருங்க. உங்க மேல